என்னால நீ கெட்ட, நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, என்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வேலை செய்யும் போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதானே என்னையே பேசி கிடக்கீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா ஸ்டாரிங்ல இருந்து பார்மல கூட்டு வந்து எழுதுவேன். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். என்னையா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்ட? தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல பேசினா தாமா பயப்படுவாங்க. உனக்கு தெரியும் நீ பேசுறது. பாத்தீங்களா, இது வரைக்கும் வயலுக்கு பக்கத்துல நீங்க ஸ்டூல் கூட போட்டு உட்கார்ந்தது கிடையாது. அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. போற போக்க பார்த்தா உங்க கையில இருக்க ஆட்சி அந்த அம்மா கையில மாறிடும் போது, அப்புறம் அம்மா ஆட்சியால நீங்க அடியாளா மாற போறீங்க. நான் அடியாளா மாற போறேன். அந்த அம்மா ஆளம் தெரியாம கால விட்டுருக்காங்க. இப்ப பார், நீ வாயா. இல்ல, எனக்கு வகுத்த கலக்கிட்டே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போயா, நீ வாடா. என்ன வெளியூர் வெள்ளக்கோழி நம்ம ஊர்ல வந்து விவசாயம் செய்யுதோ? என்ன கோழி கீழின்னு பேசிக்கிட்டு நீ என்கிட்ட சவால் விட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சிட்டியா? டாய், ஒரு பையங்க வேலை செய்யக்கூடாது, ஷூட் பண்ணிடுவேன். இப்ப பாத்தியா யார் ஜெயிச்சதுன்னு? என்னடா வேடிக்கை? ஏமா, இந்த புதுக்குடிமை 2 பேரும் உனக்கு அடியாளா? இவங்களை வச்சு நீ விவசாயம் பண்ணிடலான்னு பாக்குறியா? ஒழுங்கா நீ அந்த பள்ளியில ஓடி போ சொல்லு. போக சொல்லல என்னையா பண்ணுவ? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னையா தப்பு பண்ண? என்னையா தப்பா? என்ன கேட்காம இங்க இடம் வாங்கினது தப்பு, என்ன கேட்காம இந்த பள்ளியில வேலைக்கு இறக்குனது தப்பு. இப்ப எதற்கு இப்படி உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டிருக்கே, அது அதை விட தப்பு. என்ன பார்த்து என்னையா பண்ணுவேன்னு கேட்டியே, அது மகா தப்பு. இருந்தாலும் பொம்பளையாச்சே, நான் பாக்குறேன். சரியா? அம்மா விட்டுட்டு என்ன விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஆம்பளைங்க தானே. நீ கில்லடியா இருந்தா அவங்கிட்ட உங்க கைவரிசை காட்டிப்பாரு. எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா? சின்ன பசங்களா, சில்லறை வேணாலும் தரேன், டக்குன்னு கடப்பாறைய போட்டுட்டு ஓடிப்போ. எங்களை என்ன சில்லற பசங்க நினைச்சியா? உழைக்கிறவன உழைக்கவனான்னு சொல்றியே, நீ எல்லாம் பெரிய மனுஷன். ஒரு பழைய பிளேடு இதா? எதுக்குயா? அந்த பண்ணையா முகத்தை கீச்சிடுறேன். கிழிச்ச பையா. இந்த பாருமா, வாங்க வாங்க, என்னாச்சு என்னாச்சு? அது வந்துங்க. நீ விடுறா, என்ன ஆச்சா? அவன் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுற அளவுக்கு பண்ணிட்டல. இனிமே அந்த பண்ணையார ஆள ஒண்ணு ஒருத்தரம் பண்ண முடியாது. கைய காலெல்லாம் உடைச்சு மண்டையில உடைச்சு மதுரைக்காரன் நிரூபிச்சல. இவனந்தான். வெரி குட். பாருங்க, என் மகனும் புருஷனும் இருந்தா கூட இவ்வளவு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க யாரோ எவரோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. கருப்பையா, ஒரு 500 ரூபாய் கொண்டாந்து கூட. அமௌண்ட் 500 ரூபான்னு முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே போய் அடிச்சுட்டு வந்திருப்பேன். ஏமா, கேவலம் பணத்துக்காகத்தான் சண்டை போட்டேன்னு நினைச்சீங்களா? உங்க குணத்துக்காக. போக போக நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நாங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. படா. என்னையா? நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். பயமா? எதுக்கு? உன்னை பார்த்துதான். என்ன பார்த்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் பயப்படணும் பாரு, அதான். அது சரி, உங்க அண்ணன் கிட்ட நான் பொண்ணு கேட்க வந்தா நீ வேணாங்கறிய ஏன்? யோ, எங்க அண்ணனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கியா, அதான். ஆமா, இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு உனக்கு கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. ஐயா, மீசை எனக்கு பிடிக்காதியா? குத்துனா உனக்கு பிடிக்காதா? அப்ப குத்தாம உனக்கு ஒரு முத்தம் தரேன். என்ன பகல் நேரத்துல யாராவது பாத்துட்டு போறாங்க. பகல்னா உனக்கு பிடிக்காதா? அப்ப நாளைக்கு ராத்திரிக்கு வரையா? போயா, அதெல்லாம் முடியாது. அப்ப உனக்கு கொடுக்காம வரேன். நாளைக்கு கால ஆட்டாதையா. என் காலு நான் ஆட்டுவேன், உனக்கு இதே வந்தது. உன்னது ஆட்டும் போது என்னது சேர்ந்து ஆடுது இல்ல? வேணா நீ மடக்கிக்க. சுத்தல பொறுக்க முடியலப்பா. ஏன் காலியா? உன் காலுதான் யானை காலு மாதிரி இருக்க. இது கூட அடையாளம் தெரியல. பெருசுங்களா, பேசாம தூங்குங்க. இவன் என்னடா ஆட்ட வேணாங்கிறான், இவன் என்னன்னா பேச வேணாங்கிறான். இந்தியாவுக்கு சுதந்திரம் எனக்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு. அடாடா, போராட்ட வீர மாதிரி பொழுது விடுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பிய. படியா
பல்லவடிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உரிமைக்கார பசங்க நம்ம இல்லாம படுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ கலைய வேண்டிய கதையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அடடா, அந்த கோணச்சட கோயில் இன்னைக்கு ராத்திரி வரேன்னு இருக்கான். எப்படியும் வந்துருவா. என்ன பண்றது? இருக்கவே இருக்கா நம்ம பொண்டாட்டி அபிராமி. அபிராமி கேவலம் பொண்டாட்டி கிட்ட கூட புருஷன் நான் தான் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன். இந்த ரெண்டு கழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி செண்பகம் வேற வரேன்னு இருக்கா. எப்படியாவது அவளை சந்திக்கணும். எப்படி போறது? எங்க அப்பனை கூட ஏமாத்திடலாம். ரொம்ப சொதப்பிடுவானே. என்ன விளையாடுறியா? அப்ப காரை தட்டின, இப்ப கைய தட்டுறியா? யோ, முன்ன தட்டுன உண்மை, இப்ப சத்தியமா கைய தட்டல. அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த பக்கம் வந்து படு. அப்படி மாறி மாறி படுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். தெரியாம கத்துட்டேன். நல்ல வேளை நான் தூங்கல. தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொம்புலிங்கா, சும்மா சொல்லக்கூடியதா? சுகமாவே தட்டுறேன். எங்க ரெண்டு தட்டு தட்டு. தட்டுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வந்து படு. யோ, நீ படுக்கல? இல்ல, நான் உட்கார்ந்துகிட்டே தூங்குறேன். சொம்பு, எதுக்கு வம்பு? நான் வேணா அங்க வந்து படுத்துக்கிறேன். அடே, வேணாண்டா, வேணாம். நீ இங்கே படுத்துக்க. ரெண்டு பேரும் அலையிறானுங்க. இவனுக்கு நம்பி உட்கார்ந்துகிட்டு கூட தூங்க முடியாது போட்டிருக்கு. நின்னுகிட்டே தூங்குறேன். ஐயோ, என் நிலைமை கூர்க்கா மாதிரி ஆக்கிவிட்டானுங்களே. கேவலம் பொண்டாட்டி வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஐயோ ஐயோ, என்னையா அது உங்களோட சரியான ரோதனையா போச்சு? ஏன் கத்துற? எப்பவுமே பண்ணையா இருக்கு. ராத்திரியில நான் தான் தோசை சுட்டு கொடுக்கறது பழக்கம். இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் பண்ணையாருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? எதுக்கு? ராத்திரி நேரமா இருக்கு, துணைக்கிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரெண்டு பேர் தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்காது. நான் ஒரே ஆளு போய் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். யோ, தோசைன்னு சொல்லிட்டு ஏன் எந்த பக்கம் போற? அப்பா, ஏண்டா நீ போய் சட்னி அரைச்சிட்டு வரேன்றியா? சும்மா இருங்கப்பா, விளையாடுறீங்கப்பா. இந்த ஆளு தோசை சுடுற விவகாரத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் இந்த ஆள் பின்னாடியே போய் பண்ண யாரும் இந்த ஆளும் ராத்திரில என்னென்ன தில்லுமுள்ளு பண்றாங்க நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னடா அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானுங்க. இந்த குயிலு வேற ராத்திரி வரேன்னு சொல்லிருக்கா. வந்தாள்ல கொத்திட்டு போயிடுவா. நம்ம அபிராமி இருக்கிறா. ஆசையா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. இந்த மோசமான கிராமத்துல எவ்வளவு அழகான பொண்ணு. அவ பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதை விசாரிக்கிறதுக்குள்ளே அவ போயிட்டாளே. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். காரு பிரமாதமா இருக்கு. தம்பி, என்ன தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? பெரியவரே, அந்த போகுதே ஒரு செவத்த பொண்ணு, சிவப்பு தாவணி கட்டிக்கிட்டு. ஆமா, அந்த பொண்ணு யாருக்கு பெரியவரே? ஆரம்பிச்சிருவீங்களே. வந்த உடனே பொண்ணு யாருன்னு கேப்பீங்களே. இவ்வளவு உயரத்துல நான் ஒருத்தர் நிக்கிறேனே, நான் யாருன்னு கேட்டியா? நீங்க பெரியவரா இருக்கிறதுனால தானே கேக்குறேன். அப்பா, இப்பாவது ஒருத்தர் நம்மள பெரியவர்னு ஒத்துக்கிட்டானே. அது சரி பெரியவரே, அந்த பொண்ணு யாரு? கேட்ட உடனே சொல்லிடுவேனா? இப்ப நீ ஒரு 10 ரூபா கூட சொல்லிடுவேன். இப்ப நீ ஒரு 10 ரூபா கூட சொல்லிடுவேன். பணம் பணம்னு அலையிறான். பணத்தை கொடுத்துட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்தாங்க பெரியவரே. யோ, என்ன எனக்கு பணம் வேணாம். எனக்கு பணம் வேணாம். அந்த பொண்ணு இருக்கே, சொல்லுங்க. இன்னொரு 10 ரூபா கொடு. செண்பகதேவின்னு பேர். எல்லாரும் இந்த கிராமத்துல அத செண்பகம் செண்பகம்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பப்படுறியோ அப்படி கூப்பிடு. எனக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, நீ உதவாங்காம போக மாட்டேன். ஏயா? அந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரியா? இன்னொரு 10 ரூபா கொடு. இந்தா, பர்சையா வச்சுக்க. அவ பரம்பரையை சொல்லு. சொல்லட்டுமா? அது வந்து பண்ணையாருடைய தங்கச்சி. யோ, பட்டணத்துல நானும் பணக்காரன் தாயா. நீ பணக்காரனா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க, பட்டணத்துல இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க.
அப்படியா? அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? முடியாதே, நீ டவுன்காரனா இருக்கிய, கிராமத்துக்காரனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. 40 வருஷமா இப்படித்தான் நாயா பேய அலையுது. அது பேர் குயில். பல வருஷத்துக்கு முன்னால அதனுடைய மரமாப்பிள்ளை மூக்குவாளி மூக்கு ஒருத்தன் காணாம போயிட்டான். அவன் திரும்பி வந்தா இதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலையுது. அவன் எப்ப திரும்பி வர்றது, இது எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னையா இதெல்லாம் காசு வாங்காம அவன்கிட்ட சொல்லிட்டேனே. இருக்கிற எல்லாத்தையும் நீயே வாங்கிட்ட. பட்டணத்துக்காரன் காரியம் முடிஞ்ச உடனே காலை வரி விட்டுருவீங்களே, இறைவனை கவனிச்சுக்கிறேன். அப்புறமா மகனே, மருமகளை பத்தி சொல்றேன்னு கூட்டியாந்துட்டு இப்படி மண்ணாங்கட்டியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சொல்லி தொலையண்டா. அப்பா, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, நான் கட்டிக்கிற போற பொண்ணை நீங்க பார்க்கணுமா பார்க்க வேணாமா? சத்தியமா பார்க்கணும். அப்ப நாம 2 பேரும் உடனே இப்ப கிராமத்துக்கு போறோம். போவோம். நாம 2 பேரும் அந்த பொண்ணை பாக்குறோம். சரி, நாம 2 பேரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணா போதும். நீ அத பத்தி கவலையே படாதடா மகனே. இன்னைக்கே நாம கிராமத்துக்கு போறோம். அப்பா, அதுல ஒரு சிக்கல். என்னடா? அந்த கிராமத்துக்காரங்களுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. பட்டணத்துக்காரங்க கிட்ட இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இவ்வளவு ஏன் பட்டணம் பொடியே போட மாட்டாங்களாம். ஏன்னா பட்டணங்கிற பேரு இருக்கான். ரொம்ப வித்தியாசமான கிராமமா இருக்க. ஆமா, இதுக்கு நாம என்னடா பண்ணோங்கிற? நாம கிராமத்துக்காரனா மாறணும். கிராமத்து ஆளுங்களை ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஆக பொய் சொல்லணுங்கிற? ஆமா, அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சடா. என் தொழிலுக்கு மூலதனமே அதுதானடா. அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. அந்த கிராமத்து ஆளுங்களை ஏமாத்துறோம். அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? கவலையை விட உங்க அம்மாவையும் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது இல்ல, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிளைக்கு என்னென்ன தேவையோ சொல்லிடுங்க. நான் என்ன பெருசா கேட்டுட்டு போறேன். எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை, 8 லட்சம் ரூபாயில வீடு, 2 லட்சம் ரூபாயில ஏசி காரு, ஊட்டியில ஒரு பங்களா, ஏற்காடுல ஒரு எஸ்டேட். அது போதும். நீங்க கேக்குறதெல்லாம் அவங்க குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சிட வேண்டியதானே. அம்மாவோட அவசரத்தை பார்த்தா அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க போல இருக்கேன். நாம பேசுற திட்டம்லாம் அவ்வளவுதானப்பா. நீ ஒண்ணும் கவலையே படாத மகனே. அப்படிங்களா? சந்தோஷம். நான் போயிட்டு வரேம்மா. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? அது வந்து அபிராமி, நீ பேசிக்கிட்டு இருந்த, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பையனுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்ல, இப்ப பையனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? என்னடா சொன்ன? இப்ப கல்யாணம் பண்ணிக்காம உங்க அப்பா வயசு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா? அபிராமி, நீ சம்பந்தம் பேசின இடத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. அது வந்து எனக்கு 2 மாசம் கோர்ட் லீவு. அதுல பையனை ஃபாரின் கூட்டு போய் பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன்னு வச்சுக்க. ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ளைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வரதட்சணை கூட்டி கேட்கலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். வரதட்சணையும் அதிகமா கிடைக்கும். பையனுக்கும் கணக்கு வழக்கில் ஒரு அனுபவம் ஏற்படும். ஆமாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணமா. அப்பாவோட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடுறமா. ஆமாமா, போயிட்டு வரமா. சரி சரி, எப்ப புறப்படுறீங்க? நாளைக்கு. இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஆயா பறக்க பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் இறங்க. ஆயா மணி ஆகுது. ரைட் ரைட். ஏதோ கிராமத்து கூட்டு வரேன்னு சொன்ன, கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணியா தானே இருக்கு. ஏண்டா, கொட்டாம்பட்டி கிராமமா இல்ல தீவா? அப்பா, ஆத்த கடந்து 5-10 தூரம் போகணும் கிராமத்துக்கு. அப்பா, அங்க பாருங்கப்பா. என்னடா இது? இளமும் ஊஞ்சல் ஆடன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க முதுகும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குதே. இவங்கதான் அவன் பொண்டாட்டி. என்னடா சொல்ற? அப்பா, இவங்கதான் உங்க முறை பொண்ணு. இவங்க பேரு குயிலு. இந்த கிராமத்துல உங்க பேரு மூக்குவாளி மூக்க.
இவங்களை வச்சுதான் நாம இந்த கிராமத்துல தங்கணும். டேய், எல்லாம் என் தலையெழுத்துறா. டவுன்ல தான் ஒரு நல்ல கேஸ் கிடைக்கலன்னா கிராமத்துல இப்படி ஒரு கேஸா? சரி, சமாளிப்போம். அதே முகம், அதே மூக்கு, அதே மூக்குவாளி, அதே திருட்டு பார்வை. ஐயோ, அவரேதான், அவரேதான். ஜிங்கு, ஜிங்கு. அத்தா, ஆ, குயிலு, குயிலு, குயிலு. அத்தா, அத்தா. எப்பா, எப்பா, எப்பா. எப்பா, அப்பா, இப்பதான் என் மனசு கொடுத்தது. எங்கத்தான் போயிருந்தீங்க? இத்தனை வருஷமா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு ஆடாத மூஞ்சல் இல்ல, ஏறாத மரம் இல்ல, தேடாத பஸ் ஸ்டாண்ட் இல்ல. அத்தா, எங்கத்தான் போயிருந்தீங்க? எங்க போயிருந்தானே? அதான் வந்துட்டார்ல. இவரு யாரு இவரு? என் மகன். டேய், என்னடா இது இந்த கத்து கத்துறா? அப்பா, கொஞ்சம் எப்படியா சமாளிப்பா, இல்லைன்னா ஊருக்குள்ளே போக முடியாதுப்பா. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா. மயிலு, எப்பா, மயில் இல்ல, குயில். குயிலு, என்ன மன்னிச்சிரு. டவுன்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். அதோட பரிசுதான் இவன். ஆனா அவன் செத்து போயிட்டான். அப்பா, கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல்ல. அத்தா, இந்த பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நானே வளர்க்கிறேன். நீ என்னத்த வளர்க்கறது? அதான் நானே வளர்ந்துட்டேன்ல. அத்தா, நீங்க வந்திருக்கிற சந்தோஷமான செய்தியை ஊருக்கெல்லாம் சொல்லணும். வாங்கத்தா, வாங்கத்தா. இத்தனை வருஷமா என்னை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களே, ஒரு கடதாசாவது போட்டு கூடாதா? நல்ல பேனாவா கிடைக்கல. எப்படியோ நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. அத்தா, அதோ பாத்தீங்களா, அதான் நம்ம கிராமம். இதுதான் கொட்டாம்பட்டியா? வணக்கம். சரி, இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள், எல்லாரும் நல்லா வாங்கிக்கங்க. இந்த நேரம் இவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா அன்னதானமே கொடுத்திருப்பாரு. கணக்கு நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. இப்ப நான் தான் அண்ணன். அவசரத்துல அதை மறந்துட்டேன். நீங்க கொடுங்க. குழந்தைங்கள வாங்கிக்க. சும்பு, வரிசையில நம்ம ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போன உடனே வழியிலேயே மறிச்சிரு. அதுக்கு ஆள் வச்சிருக்கேன். துணி எடுத்து குடியா. பாபா, உங்க அம்மா சௌக்கியமா? அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பாபா, உன் பேர் என்ன? நந்தவனா? கணக்கு எங்கேயோ குத்துதே. நந்தவனத்துல கெடுத்தீங்களே சீதாலட்சுமி, ம். அதனுடைய பொண்ணு பழி வாங்குறதுக்காக வளருதுன்னு நினைக்கிறேன். இங்க பத்திர போது. முத்தம் கொடுங்க. என்னது முத்தம் நாரது? இதுக்கு போய் முத்தம் கொடுக்க சொல்றியே? அப்படி எல்லாம் கொடுத்தா தாங்க நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் பேர் வாங்கலாம். 18 வயசா இருந்தா பரவாயில்ல, 8 வயசு தானே ஆகுது. வயசுனங்க வயசு, இப்போதைக்கு முத்தத்தை கொடுத்து வைங்க. உப்பு கறிக்குதியா? சொந்த ஒரு தூத்துக்குடியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு இவங்க எல்லாம்? சின்ன வயசுல காணாம போனாரு எங்க அத்தா, ஆ. மூக்குவாளி மூக்க. அது இவர்தான். நமஸ்காரங்க. வணக்கம். அது ஒரு புள்ள. கும்பிட மாட்டாரோ? நம்ம கிராமத்துல தான் தங்க போறாங்க. அப்படியா? ம். கைட்டு போட்டோம். ஆமாங்க, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம்னு வந்திருக்கிறேங்க. பணமா எடுத்து வந்திருக்கிறேங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையா வந்திருக்கோம். அந்த வேலை முடியற வரைக்கும் நாங்க திரும்ப மாட்டோம். அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் என்ன இடம் பார்த்து தர்றது? என் வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? 1000 தான் உறவுக்காரங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு வீட்டுல தனியா தங்க கூடாது. இதுதான் இந்த கிராமத்து சட்டம். முதலாளி, இப்படி செஞ்சா என்ன? ம். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. ம். அவங்களை அங்க தங்க வச்சிடறேன். அவங்க கையில பணமும் இருக்கு, பத்திரமாவும் இருக்கும். நியாயம். அப்ப நீங்க வாங்க, இத பாத்துக்குங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். நீ போ. இந்த கிராமத்துக்கு நீ ஒரு குழந்தை மாதிரி வாங்கிக்க. ஜாக்கெட்டுக்கு பத்தாது இல்ல? ரிப்பன் ஆக்கி கட்டிக்க. யானை துதிக்கை மாதிரி ஒரு ஜடை. ஏய், ஐயா, இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணி வை. அடுத்த பிறந்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? காவேரி, இதான் என் பொண்ணு, பேரு காவேரி. பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா லட்சணமா இருக்காங்க. ஏண்டா நீ சொன்ன பொண்ணு இதுவா? இது என்னப்பா? அஞ்சல, அஞ்சல, என்னங்க? ஏண்டா இதுவா? இதுக்கா போய் மாறு வேஷம் போட்டோம்? இதுவும் இல்லப்பா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் என் சம்சாரம். அது ஒண்ணு இல்லைங்க, உங்க குடும்பமே அழகா லட்சணமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். யார் இவங்க? இவங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுல தங்க போறாங்க. காவேரி, இவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடு. சரிப்பா.
ஏண்டி மனோரஞ்சனம், நாங்களே இங்க குளிச்சுட்டு இருக்கோம், அங்க இருந்துட்டு ரெடி பண்றேன். நானே வந்துடுறேன். பாடி வா. ஓ மாமன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம ஊருக்கு 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. யாரே வந்திருக்காங்க? ஒருத்தன் மூக்குவாளி மூக்கனா, இன்னொருத்தன் மூக்குவாளி சொக்கனா. பொண்ணுங்களா, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்குது? ஒழுங்கா மறுவாதியா சொல்லி சீக்கிரம் கரையேறுங்க. டேய் சின்ன சுப்பு, எல்லாரும் வர முடியாது போடா. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. என்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம். ஆமா. இப்ப பார். பசங்களா, டவுசரை கழட்டுங்கடா. ஐயோ, நிஜமாவே அவுத்துட்டாங்கடி. அசிங்க பிடிச்ச பையலுங்க. பாத்துட்டு போலாம். ஏண்டா மகனே, பொண்ணை காட்டன்னு கூட்டியாந்துட்டு மண்ணையும் மட்டையுமா காட்டிட்டு இருக்கிறிய, எப்படா காட்ட போற? அப்பா அதுவும் அக்கறையில பாருப்பா. அதான் மங்களமா இருக்கு. ஆனா 2 கொம்பு இருக்க. ஏப்பா அது மாடுப்பா. நான் வாழை கவனிக்கல. இந்த பாருப்பா, அதுவும் தெரியுதுல்ல. 5 பொண்ணுங்க, அதுங்க நடுவுல. ஐ குட் நாட் ஐடென்டிஃபைடா. சரியா பாருப்பா. எனக்கு ஒண்ணும் தெளிவா தெரியல. ஐயோ, எப்படி காட்டுறது? அப்பா அந்த உடைஞ்ச பானையை எடுத்துக்குவோம். அதுல 2 ஓட்டைய போட்டு கழுத்துல கவுத்திட்டு இந்த தண்ணியிலேயே நீந்தி போயிருவா. பக்கத்திலேயே போய் அந்த பொண்ணை பாத்துருவா. என்னடி இது குயில் ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு இருக்கா? அட, உனக்கு விஷயம் தெரியாதா? அவ அத்தா மூக்குவாளி மூக்க ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அப்படியா? எப்படி இருப்பாரு? ஐயா, நீ அவரை பார்க்கவே இல்லையா? கருப்பா குண்டா பூத மாதிரி இருப்பாரு. இல்லடி, காதுல வேற கடுக்கல மாட்டிட்டு காட்டானாட்டு இருப்பாரு. மூக்குல வளையத்த மாட்டிட்டு மூஞ்சிர மாதிரி இருப்பாரு. எங்க அத்தா பத்தி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன், கேளுங்க. சரி நீ சரி சரி வாங்கடி, சீக்கிரமா குளிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். குளிக்க போறத யாரோ திருட்டுத்தனமா பார்க்க வரானுங்க. ஆஹா, விட்டுருவானா? டாய், ஆஹா, ஐயோ, எங்க அத்தா மூக்குவாளி மூக்கு. ஓஹோ, இவர்தான் மூக்குவாளி மூக்கனா? ஏயா, பொம்பளைங்க குளிக்கிறத திருட்டுத்தனமா பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? சும்மா ரெடி, அவர் ஒன்ன பார்க்க வரல, என்னத்தான் பார்க்க வந்தாரு. அத்தா, ஏன் இப்படி எல்லாம் திருட்டுத்தனமா வரீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனாக்கும். அது ஒண்ணு இல்ல குயிலே, மாங்காய திருட்டுத்தனமா திங்கிறதுலயும் மங்கையர் குளிக்கிறத திருட்டுத்தனமா பாக்குறதுலயும் ஒரு தனி சுகமே உண்டு. அதான் வந்தோம். சரி, நீதான் குயில பார்க்க வந்த. இந்த சின்ன குடும்பம் எதுக்கு வந்ததா? ஒரு துணைக்குதான். டேய் வாடா. எப்பா எப்பா கைப்பிடிப்பா. எப்பா மறந்துடாதீங்க. குயிலக்கா, பெரியவர் தான் உன்ன பார்க்க வந்தாரு. சின்னவர் எதுக்கு வந்தாரா? ஒன்ன பார்க்கத்தான் வந்திருப்பாரு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமா? பாடி நானும் இந்த லெட்டரை ஒரு வாரமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே. டவுனா இருந்தா போஸ்ட்மேன் கிட்டே கொடுக்க சொல்லலாம். சுத்த பட்டிக்காடவுல இருக்கு, என்ன பண்றது? இந்த கொட்டாங்குச்சியில வச்சு அனுப்பிட வேண்டியதுதான். கொட்டாங்குச்சி வீடு தூது போ, வாத்து மாதிரி போ. ஐயோ, குள்ள வாத்து மாதிரி இந்த கொட்டாங்குச்சி போகுது. அதை இந்த வெள்ளை வாத்து பாக்கலையே. இப்ப என்ன பண்றது? யார் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில போய் அதை எடுத்துட வேண்டியதுதான். அதான் கரெக்ட். என்னது கொட்டாங்குச்சில லெட்டர் வருது? 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லெட்டரை படிச்சுதான் நானும் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நமக்கு வேண்டாம்ப்பா, வேற எவ்வளவு மாட்டிக்கிட்டோம். என் கொட்டாங்குச்சி எங்க? ஐயோ, என் லெட்டர் எங்க? என் கொட்டாங்குச்சி, ஐயோ என் கொட்டாங்குச்சி. காதலி, என்னை காதலி. ஒருமுறை பார்த்தாய், உன் முள் என் இதயத்தில் பாய்ந்து விட்டது. மறுபடியும் என்னை பார்த்துவிடு. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். எழுதியவன் உன் காதலன். என்னடி பண்ணிட்டு இருக்க?
ஒண்ணு இல்லம்மா. சீக்கிரமா தண்ணி கொண்டு போ. வந்தா அந்த இடம். கொட்டாங்குச்சி லெட்டர், எங்க கொட்டாங்குச்சி லெட்டர், கொட்டாங்குச்சி எங்க கொட்டாங்குச்சில லெட்டர் பாத்தீங்களா? கொட்டாங்குச்சில திருகந்து போக மிச்சம் மீதி தேங்காய் தான் இருக்கும். லெட்டர் எப்படிப்பா இருக்கும்? ஆமா, லெட்டர் எப்படி வரும்? கொட்டாங்குச்சில தேங்காய் தான் இருக்கும், குடத்துல தண்ணி இருக்கும். நீங்க பாத்து போங்க. நீ பாத்து போ. வேணும் வேணும், நல்லா வேணும். பட்டர் சிக்கனும் பெப்பர் சிக்கனுமா சாப்பிட்டிருந்த எனக்கு பழஞ்சோறும் கேப்பங்குழுமா? இந்த பாயுமனுக்கு கல்யாணம் ஆவறதுக்குள்ள என் உடம்பு பாதி ஆயிரம் போலுக்கு. அபிராமி, என்னத்தா அது? நான் தான் குயிலன் குழு குழுன்னு பேர் வச்சிருக்கேன். அதை கூப்பிடாம அபிராமின்னு கூப்பிடுறீங்களே, யாரு தாது? அது வந்து அம்மா, ஆத்தா ஆத்தா. ஆத்தாட கூப்பிட்டீங்களா? நான் மூத்த ஆத்தான் கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சேன். அது சரி, சாப்பிட்டீங்களா? ஆச்சு. சாப்பிட்டுட்டீங்களா? என்னத்தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்க? அந்த எச்சியில எங்க? எச்ச இலைய பீரோல வச்சு கூட்ட முடியும், வெளியே தூக்கி எரிஞ்சிட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? புருஷ இலையில சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? நான் போய் தேடி அபிராமி. இப்ப யார கூப்பிட்டீங்க? அதே ஆத்தால தான். அத்தி, நான் வரட்டுமா? இத பார், இருக்கும் நேரத்துல இப்படி எல்லாம் வெட்டாத, இப்படி எல்லாம் தட்டாத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. நான் ஆம்பளை, அதுவே முதல்காரன். கொண்டாடி நீங்கள் குறும்பிப்பார் குறும்பு. எனக்கு என்னமா? ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டீங்களா? எது நான் சாப்பிட்டதுக்கு நீ வருத்தப்படுறேன்? அது வந்து சொல்லு. சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுமா. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு. எச்சியில சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன். யாரோட எச்ச இலையில சாப்பிடணும்னு நினைக்கிறேன்? உங்க எச்சியில தான். அதனால என்ன, சாப்பிடு காசா பணமா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நான் சாப்பிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு எச்சியில எடுத்து வைக்கிறேமா. வேண்டாம் மகனே, இந்த ஊர்ல எச்சலைக்கு இந்த ஆளா அலைகிறாளுங்க. 18 அலையுது, 48 அலையுது. இனிமே நாம இலையிலே சாப்பிடக்கூடாது. தரையில சாப்பிடலாங்கிறியா? கருப்பையா, கருப்பையா, என்னையா யோஜனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாஷிங்டன்ல இருக்கிற ஜான் கென்னடிக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். போயிங்ல கோயிங் பண்ணலாம்னா பிளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாமளே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம் என்ன அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏரியா பணம்? அதானே. ஏம்மா ஏம்மா, நீங்க சிறியெல்லாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த சில்லறையில ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்களா? அம்மா ஐயர் பர்ச்சேஸ்ல அம்மாவை தவிர எல்லாம் வாங்கலாம். யோ, நீ அலைஞ்சது போல சுமாரியா? அம்மா, ஐயாவும் பையாவும் வெளியூர் போயிருக்காங்களா? அவங்க எப்ப வருவாங்க? அதுக்கு ஏன் அழற? ஐயா வர்றதுக்கு ரொம்ப நாளாகி போச்சுன்னு வச்சுங்க. இம்மா பெரிய வீட்டுல நீங்களும் நானும் தனியா இருக்கிறோமா? பாக்குறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது இல்லாம நான் வேற ஆயா இருக்கிறோம். யோ, உனக்கு பாய் ரொம்ப நீளமாட்டான் போச்சு. ஐயா வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போய் நிலப்புலம் எல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போறோமா? கொட்டாம்பட்டி. அம்மா, இப்படி எல்லாம் ஆட்டக்காலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீ லண்டனுக்கு போ, உனக்கு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் உடனே பிரிட்ஜ் கட்ட சொல்றேன். ஒண்ணும் சொல்லாதீங்க. இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். என்னடா இந்த கிராமத்துல எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது? உங்க சம்சாரத்தை ஐயா பார்க்கணும். ஏன் அழுவுறீங்க? எனக்கு கண்ணாலமே ஆகலிங்க. என்னது, கல்யாணமே ஆகலையா? அப்ப வீட்டுக்குள்ள இருக்க அம்மா யாரு? தள்ளிக்கிட்டு வந்ததா? யார பத்தி அந்த கேள்வி கேட்கிற? அதான் என் முதலாளி அம்மா. வேலைக்காரனா? உனக்கு போய் வேஸ்டா இடுப்புல துண்ட கட்டின பாரு. கோப்படியா? இவர் யாரு? கோயில் பூசாரியா? கோயில்ல உண்டை கட்டி வித்துக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் இந்த ஊரு பண்ணையாரு.
யார் நீங்க? நாங்க யாருன்னு சொல்றது இருக்கட்டும். வந்தவங்களை உட்கார வைக்கிறதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. மரியாதை கொடுக்க மாட்டீங்களோ? நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்காம நான் யாரையும் உட்கார சொல்ல மாட்டேன். அப்படின்னா எங்களை கடைசி வரைக்கும் உட்கார சொல்ல போறது இல்ல. யோ, சும்மா இருயா. அம்மா நம்ம ஊர்ல இன்னைக்கு நிலம் வாங்குறதா கேள்விப்பட்டு, உங்க நிலத்துல விதைக்கிறதா இருந்தாலும் உழுவுறதா இருந்தாலும் அறுக்கிறதா இருந்தாலும் நம்மள கேட்டுதான் இங்க எல்லாம் நடக்கணும். நம்ம இல்லன்னா இங்க ஒரு அணுவும் அசையாது. ஒரு வயலும் உங்க நிலத்துல இறங்க மாட்டான். மிரட்டலா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பட்டணத்தையே பொட்டலமாக்கி மடிச்சவனா? என்கிட்டயே சவாலா? என்ன பட்டணம் பட்டி கடை பார்த்து சவால் விடுதா? அதுக்கு முன்னாடி உன்னோட தெரிஞ்சுக்கம்மா, 1000 காலத்து பயிர்ல இருந்து 5-8 வரைக்கும் இங்க யூரியா போட்டா கூட முளைக்காது. நம்ம பர்மிஷன் கேட்டுதான் முளைக்கும். ஞாபகம் வச்சுக்க. உங்க பொட்டல் நிலத்துல எந்த பொடி பைய இறங்குற நான் பாக்குறேன். கணக்கு வாயா. நீங்க போங்க, உங்க பெருமையை பத்தி அம்மா கிட்ட எடுத்து சொல்லிட்டு எடுத்து சொல்லியா? சவாலா விடுற பாக்குறேன். அந்த ஆள் கிடக்குறாங்க. நீங்க நமக்கு ஒரு 100 ரூபாய் விட்டுங்க. அருமையான 2 ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வரேன். அப்படியா? ஆமாங்க, நாளைக்கே அந்த 2 பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வானுங்க. கருப்பையா, 100 ரூபாய் கொடு. நல்ல ஆளுகளா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அருமையான ஆளுங்க, கருகருன்னு கருப்பா இருப்பானுங்க பாருங்க. ஏம்பா, ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட்டு. உனக்கு எதுக்கு என்ன 50 ரூபாய் கொடுக்கணும்? 50 ரூபாய் எதுக்கா? இப்ப முதலாளி மாஸ்டர் சொன்னது அப்படியே பண்ணியாருக்கிட்ட நான் சொல்லிட்டுமா? பசிக்கு எப்படி? அடே, உன்னை அமைதியா கொண்டுருவேன். கூப்பிடாத. இந்தா வர்றேன், இருவுட வந்து கவனிச்சுக்கிறேன். யோ, ஒரு 25 ரூபாய் கொடு. எதுக்காண்டா? நீ அந்த ஆள்கிட்ட 50 ரூபாய் பணம் வேணா, நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? வசதி எப்படி? அம்மா கொடு. 1 2 3 4 5 இங்கடா 8 குருவன் உருண்டு ஓடி. இந்த பாருங்கப்பா, வேலை வேலைன்னு அலைஞ்சீங்க. ஒரு அருமையான வேலை. அம்மாவை பார்த்து நிமிர்ந்து பேசக்கூடாது, குனிஞ்சுதான் பேசணும். ஏங்க? ஒரு மரியாதை தான். இத பாருங்க, நீங்க வேலை வாங்கி கொடுங்க, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. துண்ட தோள் மேலேயே போட மாட்டோம். இடுப்புல கட்டிக்கிட்டு குஞ்சத்துல நிமிராம பேசுறோம். குனிங்க குனிங்க. அந்த அம்மா கூப்பிட போறோம்ப்பா. அம்மா அம்மா, நான் சொல்லல வேலைக்கு 2 பேரு, அது இவங்கதான். ஆமாங்க, உங்க நிலத்தை உயிரை கொடுத்தாவது உழுது உண்மையா பாடுபடுவேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிராமி. அபிராமியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு பொம்பளை சாமினா பக்தி அதிகம். அதுவும் வேலை கிடைச்சிருச்சு பாருங்க, அதான் ராஜராஜேஸ்வரி, மூகாம்பிய, குப்படியம்மா முப்படியம்மா எல்லா சாமியும் மொத்தமா கூப்பிடுறாரு. ஆமாங்க. வெரி குட். பாருங்கய்யா, எனக்கு பணம் பெருசு இல்ல, கௌரவம் தான் பெருசு. அந்த பண்ணையார் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கே அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி விழணும். என்ன 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 எந்த இருக்கிறீங்க? உங்களோட பெரிய வம்பா போச்சே, சொல்லுங்க ஐயா. சரிங்க. பாரியா கணக்கு, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல ஆள் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் 100 ரூபாய். சரிங்க, எனக்கு இப்ப பணம் வேணாங்க. எதுக்கு? நிலைமை சரியில்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க. தள்ளியா? யோ, ஏன் அப்படி பாக்குற? இந்த பெரிய குடுமி மாவாட்டுறத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறேன். ஒருவேளை இங்கிலாந்துலயோ? அங்கே இருந்த குடுமி, அமெரிக்க, அங்கே இருந்த கருப்பு, ஜப்பான், அங்கே இருந்த மூக்கு. இந்தியாவிலே ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன். எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. குடியா மகனே, நீ வா, நம்ம போ. இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அட, கொஞ்ச நேரத்துக்கு வந்து இங்கதான். இந்த 2 குடிமி பசங்களும் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இமிடியேட்டா ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு போன் பண்றேன், பாத்துறேன். அப்பா எப்பா எப்பா குடுமையை கழட்டிட்டீங்க. இந்த குடுமையும் வேணாம், இந்த கிராமமும் வேணாம். இந்த குடுமி வச்ச நாள்ல இருந்து குடும்பமும் நடத்த முடியல, கோர்ட்டுக்கும் போக முடியல. இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வேற இங்க வந்து தங்கி இருக்கிறான். டேய், என்ன ஆள விட்டா போதும், நான் போறேன். எப்பா 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 காரியம் கைகூட நேரத்துல வேணாம்ப்பா. எப்பா ஏண்டா, உனக்கு சம்சாரம் வேணும்ன்றதுக்காக என் சம்சாரத்துக்கிட்டே என்ன அடி வாங்கி சாக சொல்றியா? இன்னைக்கு நேத்து அடி வாங்குற, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. அதெல்லாம் முடியாது. நேரா உங்க அம்மா கிட்ட போய் நடந்தது சொல்லிடுவோம். அடே, அவ கண்ணகி அவருக்கு முன்னால
கால்ல விழுந்துருவோம்டா. அப்பா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்பதான் பண்ணையாருக்கு அம்மாவுக்கு நிலத்தகராறு வந்திருக்கு. அம்மா சவால் விட்டுருக்காங்க. அந்த சவாலை நம்ம ஜெயிச்சு கட்ட வேண்டாமா? நீ எல்லாம் ஒரு புருஷன், ஒரு லாயர். வெக்கமா இல்ல? நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கும். ஒரு தடவை சொரிஞ்சிருப்பா? மகனே, இன்னைக்கு ராத்திரி முழுக்க சொரி. யாரு தலைய? உன் தலை